நம்ம நாளைக்கு முன்னாடி இந்த லைட் போயிடுச்சு. ஸோ இப்போ மாற்றியாச்சு. ஸோ அந்த இடமே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. புதுசாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்போ நமக்கு ஒரு எனர்ஜி வரும் பாருங்கள். ஸோ காலையில் இன்றைக்கி வந்துட்டு ராகி சேமியா தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் வெளியில் போயிட்டு வாட்டர் மெலன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. பாப்பா நல்லா தூங்கிட்டு இருக்கா. ஸோ நாங்கள் வந்து பேசிகிட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ஒர்க் இருக்கனால சரி எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் சமைக்கலாம் அப்படின்னா இன்னும் வந்து இன்றைக்கி எனக்கு சாப்பாடுலாம் வேணும், வெறும் தயிர் சாதம் போதும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ளே இந்த குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தேன். சொல்கிறேன், என் சேனலில் இதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த துணிக்காய போடுறது கண்டிப்பாக போய் பாருங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் இன்றைக்கி மார்னிங் வந்து டிஃபனை முடிச்சுட்டு பாப்பாவை குளிக்க வச்சு ட்ரெஸ்லாம் மாற்றிட்டேன். இன்னும் ஒரு பார்சல் வந்திருக்கு, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கொடுத்தாங்க. என்னன்னு தெரியல, எனக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அழகாக ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன். விவிஷாவும் ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு தோணுச்சு, நான் ஒயிட் கலர்னு சொல்லிட்டே இருந்தனால இதில் எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு திடீர்னு ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஸ்லிப்பர் வாங்கியிருந்தாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது, அப்படியே ஷைனிங். ஸோ இன்னும் கரெக்ட் சைஸ் ஆர்டர் பண்ணியிருக்காங்கிறத என்னால் நம்பவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. எனக்கு என்னதான் அது தனியாக தெரிஞ்சாலும் இருந்தாலும் அழகாக தானே இருக்குது இந்த ஒயிட் கலர் ஸ்லிப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது வந்து ஆஃபரில் வந்து கம்மியான ப்ரைஸில் வேற போயிட்டு இருக்காமா. ஸோ ஒயிட் பிடிக்காதவங்களுக்கு நிறைய கலர்ஸும் அவைலபிளில் இருக்குது. நான் எனக்கு ஒயிட் பிடிச்சனால ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஃபினிஷிங்லாம் செம்மையாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களோட டிஎம்க்கு ஸ்ட்ரைட்டாகவே சென்ட் பண்ணுறேன். அடுத்து என் பாப்பாவை தான் இண்டிபெண்டன்ஸ் டேக்காண்டி சரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுப்போன்னு ரெடி பண்ணா என்ன அழுகிறா பாருங்க. ஸோ நாங்கள் ஒன்றும் எடுக்கல. ஓகே, இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. டாடா பை பாய்.